நாம் இந்த இடத்துல வேத பாடத்தில் 1 சாமுவேல் 14வது அதிகாரத்திலிருந்து பார்த்து கொண்டிருக்கிறோம். அநேக காரியங்களை பார்த்து கொண்டு வருகிறோம். எடுத்துக்கொள்ளுங்கள். 1 சாமுவேல் 14வது அதிகாரம். இந்த 1 சாமுவேல் 14வது அதிகாரத்தில் இஸ்ரவேலின் முதல் ராஜா சவுலை பற்றி நம்ம பார்த்து கொண்டிருக்கிறோம். ஆமென். சவுல் இந்த இஸ்ரவேலின் முதல் ராஜாவாக இருக்கிறார். என்ன நடக்கிறது? சவுல் முதல் ராஜாவாக இருந்து யுத்தம் நடக்கிறது. இந்த யுத்தத்தை பார்த்தீங்கன்னா யோனத்தானும் அவருடைய வேலைக்காரர் 2 பேர் ஆயுததாரி 2 பேர் போய் என்ன பண்ணுறாங்கன்னா பெரிய வெற்றியை அந்த இஸ்ரவேல் தேசத்துக்கு கொண்டு வராங்க. ஆனாலும் அந்த வெற்றியில் பிரச்சனை நடக்கிறது. என்ன அப்படின்னா, சவுலுடைய ஜெபத்துக்கு கர்த்தர் பதில் தரவில்லை. சவுலுடைய ஜெபத்துக்கு கர்த்தர் பதில் தரல. எப்பவுமே அந்த காரியம்லாம் நம்ம யோசிக்கணும். கர்த்தர் ஏன் சவுல் ஜெபத்துக்கு பதில் தரல அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மிக முக்கியமானது, சாமுவேல் சொல்கிறார் சவுல்கிட்ட, நான் வர்ற வரைக்கும் 7 நாள் அவன் நான் வரத்துக்கு, நான் வர்ற வரைக்கும் நீ என்ன பண்ணு, வெயிட் பண்ணுன்னாரு, காத்திரு அப்படின்னு சொன்னார். ஆனால் இந்த சவுல் என்ன பண்ணலன்னா, சாமுவேல் வர்ற வரைக்கும் என்ன பண்ணலன்னா காத்து இல்லை. காத்து இல்லாமல் அவர் என்ன பண்ணிட்டார்னா பலி செலுத்திடுவார். எப்பவுமே சில வேலைகள் தேவன் ஏற்படுத்தி கொடுத்துருக்கிற வேலைகளை யாருக்கு என்ன வேலை கொடுத்துருக்காரோ அந்தந்த வேலையை அவங்கவுங்க செய்கிறது தான் தேவனுடைய பார்வையில் நல்லது. எனக்கு தெரியுன்றதுக்காக நான் இஷ்டத்துக்கும் செய்யறதுக்கு தேவன் என்னை அனுமதிக்க மாட்டார். நீங்கள் பைபிள் இதுக்கு பின்னாடி படித்து பாருங்கன்னா, உசியான்னு சொல்லிட்டு ஒரு ராஜா இருக்கிறாரு. இந்த ராஜா ரொம்ப நல்ல ராஜா, ரொம்ப நல்ல அரசன். அவன் அந்த ராஜா என்ன பண்ணுவார்னா, ஒரு முறை தேவனுக்கு தூபம் காட்ட போவார். ஆக்சுவலாக தேவனுக்கு தூபம் காட்டுறதுக்கு ஆசாரியர்கள் தான் வச்சிருக்கிறார் தேவன். ஆனால் ராஜா என்ன பண்ணுவார்னா, நான் போய் தூபம் காட்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டு தூபம் காட்ட போவார். இந்த ஆசாரியர்கள்லாம் தடுப்பாங்க, போகக்கூடாதுன்ட்டு. இல்லை, நான் காட்டுவேன். என்ன நீங்கள் தான் பெரிய ஆளா? நான் என்ன ராஜாவா? கர்த்தர் என்ன பண்ணிக்கிறாரு, அபிஷேகம் செஞ்சு வச்சுக்கிறாரு. என்கிட்ட எவ்வளோ முறை கர்த்தர் என்ன பண்ணியிருக்காரு, பேசி இருக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு முரட்டாட்டமாக இந்த ஆள் போய் கர்த்தருக்கு தூபம் காட்டுவார் பாருங்க. அவ்வளோதான், நெத்தியில் குஷ்டம் வந்துடும். தூபம் காட்டும் போது என்ன வந்துடும், நெத்தியில் குஷ்டம் வந்துடும்ங்க. உடனே ஆசாரியர்கள்லாம் சேர்ந்து ஆலயத்திலேருந்து வெளியே, தேவாலயத்திலேருந்து வெளில கொண்டு போயிடுவாங்க. ஆசாரிப்பு கூடத்துலேருந்து வெளில கொண்டு போய் வச்சுருவாங்க. நீ என்ன பண்ணக்கூடாது, உள்ளே தேவாலயத்தில் இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு வெளில எடுத்துன்னு போய் வச்சுருவாங்க. குஷ்டம் வசம் சொல்லிட்டு அவன் சாகிற நாள் வரைக்கும் குஷ்டரோகியாக இருந்து செத்தான். இதெல்லாம் நம்ம புரிஞ்சுக்கணும். எப்பவுமே சில வேலைகள் தேவன் யாருக்கு கொடுத்துருக்கிறாரோ அந்த வேலையை அவங்க செய்கிறது தான் அது நல்லது. எல்லாருக்கும் எல்லா வேலையும் கொடுக்கப்படலை. அப்போ இந்த சவுல் பலி செலுத்துறதுக்கு கூட பார்த்தீங்கன்னா, ஆக்சுவலாக அது பலி செலுத்த வேண்டியது சாமுவேல் தான் பலி செலுத்தணும். ஆனால் சாமுவேல் வரத்துக்கு கொஞ்சம் லேட் ஆச்சு. எவ்வளோ நேரம் ஆச்சு பார்த்தீங்கன்னா, இவர் பலி செலுத்தி முடித்த உடனே சாமுவேல் வந்துடுவார். இவர் பலி செலுத்தி முடித்த உடனே யார் வந்துடுவார், சவுல் வந்துடுவார். சவுல் பலி செலுத்தி முடித்த உடனே சாமுவேல் என்ன பண்ணுவார், வந்துடுவார். அப்போது பாருங்கள், சில நேரத்தில் நம்ம கூட ரொம்ப பொறுமையாக இருந்து இன்னும் கொஞ்சம் பொறுமையாக இருந்திருக்கலாம். ஆனால் அவசரப்பட்டு செய்கிற சில காரியங்கள் நம்ம வாழ்க்கைக்கு பெரிய நஷ்டங்களை உண்டாக்கிடுது, பெரிய பாதிப்புகளை உண்டாக்கிடும். அவர் சவுல் 7 நாள் வெயிட் பண்ணது, இன்னும் கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணியிருந்தார்னா அந்த காத்து இருந்ததுக்கு அர்த்தம் என்ன இருக்கும், இருந்திருக்கும். 7 நாள் வெயிட் பண்ணி அந்த கொஞ்ச நேரம் வெயிட் பண்ண முடியாமல் செஞ்ச ஒரு காரியம் பார்த்தீங்கன்னா, சவுலுடைய வாழ்க்கையில் பெரிய தேவன் அவருக்கு பதில் கொடுக்க முடியாத அளவுக்கு நிறைய நேரத்தில் சவுல் ஜெபம் பண்ணி கேட்குறார். தேவன் பதிலே கொடுக்கல, கம்முன்னு இருப்பார். ஏன்னா தேவனுக்கு பிடிக்கல. ஏன் பிடிக்கல? சவுல் என்ன பண்ணார் அப்படின்னா, பெரிய பெரிய பாவம்லாம் ஒன்றும் பண்ணல. இன்றைக்கி நம்ம சொல்கிற மாதிரி பெந்தகோஸ்தே சபைகளில் சொல்கிற மாதிரி அப்படிப்பட்ட பாவங்கள்லாம் ஒன்றும் பண்ணல. சவுல் நல்ல மனுஷன் தான். ஆனால் பாருங்கள், தேவன் அவருக்கு கீழ்ப்படியிலன்றதுக்கே அவர் ரொம்ப இது பண்ணுறாரு. அந்தந்த வேலையை நான் யாருக்கு நியமிச்சிருக்கணும், அவங்கவுங்க தான் அந்தந்த வேலையை செய்யணும். மாற்றி செய்கிறதுல கூட தேவனுக்கு அதில் ஒரு விருப்பம் இல்லை.
சரி, இப்படி நடந்துருக்கும் போது சவுல் தேவன்கிட்ட விசாரிக்கும் போது தேவன் பதில் கொடுக்கல. இப்போ சூழ்நிலையில் பார்த்தீங்கன்னா சவுல் மக்கள் மேலே குற்றமா தன் மேலே குற்றமான்னு சொல்லி பார்க்குறாரு. தன் மேலேயும் தன் மகன் மேலே யோனத்தான் மேலேயும் தான் சீட்டு விழுது. அப்புறம் யோனத்தானையும் சவுலையும் நிற்க வச்சு சீட்டு போட்டால் சீட்டு யோனத்தான் மேலே விழுந்த உடனே யோனத்தானை கொல்லணும்னு சொல்லிட்டு சவுல் நிற்கிறாரு. இப்படிப்பட்ட சூழ்நிலையில் தான் நம்ம படிக்கலாம். 45வது வசனத்தில் 44லேருந்து படிக்கலாம். அப்பொழுது சவுல், யோனத்தானே, நீ சாகத்தான் வேண்டும், இல்லாவிட்டால் தேவன் எனக்கு அதற்கு சரியாகவும் அதற்கு அதிகமாகவும் செய்ய கடவர் என்றான். சீட்டு வந்து யோனத்தான் மேலே விழுந்ததுனால சவுல் பேசுகிறார் யோனத்தானை பார்த்து, யோனத்தானே, நீ என்னதான் வேணும்? சாகத்தான் வேணும், இல்லாவிட்டால் தேவன் எனக்கு அதற்கு சரியாகவும் அதற்கு அதிகமாகவும் செய்ய கடவர் என்றான். யோனத்தான் பண்ண தப்பு என்ன? தேன் சாப்பிட்டாரு. என்ன சாப்பிட்டாரு? தேனை சாப்பிட்டாரு. அதுதான் அதுக்காக மரண தண்டனை. ஆனால் யோனத்தான் கையில் தான் தேவன் என்ன பண்ணியிருக்கிறாரு? பெரிய ரட்சிப்பு, பெரிய வெற்றியை கொடுத்துருக்கிறாரு. அந்த இஸ்ரவேல் ஜனங்களுக்கு பெரிய வெற்றி அந்த நாளில். அவ்வளோ பெரிய வெற்றியை கர்த்தர் யார் மூலமாக கொடுத்துருக்கிறாரு? யோனத்தான் மூலமாக. ஆனால் இப்போ அந்த யோனத்தான் தேனை சாப்பிட்டாரு. ஆனால் அது ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா அது வந்து யோனத்தானை கொல்றதுக்கு என்ன இல்லைன்னா கொஞ்சம் கூட முகாந்தரமே கிடையாது, வாய்ப்பே கிடையாது. ஏன்னா அப்பா போட்ட சட்டம் வந்து யாருக்கு தெரியாது? யோனத்தானுக்கு தெரியாது. இதுதான் நியாயப்பிரமாணம். நியாயப்பிரமாணன்றது என்னன்னா, நீ தெரிஞ்சு செஞ்சாலும் தெரியாமல் செஞ்சாலும் தண்டனை. கிருபைன்றது என்னன்னு கேட்டிங்கன்னா, அப்படிப்பட்ட தண்டனையை இயேசு ஏற்றுக்கொண்டு உங்களுக்கு விடுதலை கொடுத்துருக்கிறார். இயேசு என்ன பண்ணியிருக்காருன்னா, இயேசு தாங்க கிருபை. நீங்கள் யோவான் 1வது அதிகாரத்தில் படித்து பார்த்தீங்கன்னா 17வது வசனம் 16, 17 படிச்சிங்கன்னா, நியாயப்பிரமாணமும் தீர்க்க தரிசனமும் மோசே மூலமாய் உண்டாயின, கிருபையும் சத்தியமும் இயேசு கிறிஸ்து மூலமாய் உண்டாயின. நியாயப்பிரமாணம் அப்படின்றது என்னன்னா பழைய ஏற்பாட்டில் இருக்கிற சட்ட திட்டங்கள். ஒரு ஆள் நியாயப்பிரமாணத்தை போதிக்கிறாரா இல்லையா எப்படி கண்டுபிடிக்க முடியும்? அப்படின்னா மெசேஜ் பேசுவாங்க. என்ன பேசுவாங்க? நல்லா மெசேஜ் பேசி, கர்த்தர் இதை செய்வார், கர்த்தர் அதை செய்வார், கர்த்தர் இதை செஞ்சார், அதை செஞ்சார், எரிகோ கோட்டையை உடைச்சார், செங்கடலை பிளந்தார், யோர்தானை பிரித்தார், இந்த அற்புதம் செஞ்சார், அந்த அற்புதம் செஞ்சார், இப்படி பண்ணார், அப்படி பண்ணார், எல்லாம் சொல்லுவாங்க. சொல்லிட்டு கடைசியாக ஒன்று என்ன சொல்லுவாங்கன்னா, நீ இதை செஞ்சாதான் உனக்கு கர்த்தர் அதை செய்வார் அப்படின்னு எடுத்துகிட்டு வந்து முடித்தாங்கன்னா அதுதான் நியாயப்பிரமாண போதனை. இல்லைன்னா என்ன நியாயப்பிரமாண போதனை எப்படி இருக்குன்னா, நீ சரியில்லை, அதனால் கர்த்தர் உனக்கு இந்த சாபத்தை கொடுத்துருக்கிறார், அந்த சாபம் கொடுத்துருக்கிறாரு. இல்லைன்னா இப்படி தொடங்குவாங்க, சாபம் இந்தந்த சாபம்லாம் இருக்குது, அந்தந்த சாபம்லாம் மக்கள் மேலே வரும், மக்கள் மேலே வந்து என்னென்னலாம் பண்ணியிருக்குது சொல்லிட்டு என்ன சொல்லுவாங்கன்னா, கடைசியாக இதெல்லாம் மக்கள் செஞ்சாங்க, செய்யலை, அதனால் இந்த சாபம்லாம் வந்துச்சுன்னு சொல்லி முடிப்பாங்க. நிச்சயமாக அந்த பிரசங்கத்தை கேட்குறவங்க கடைசியில் என்ன முடிவு தான் வருவாங்கன்னா, எனக்கும் சாபந்தான் வரும். ஏன்னா அவங்க சொன்ன லிஸ்ட்டில் நான் என்ன இருக்கிறேன்? செய்ய வேண்டிய லிஸ்ட்டில் செய்யாமல் இருக்கிறேன், செய்யக்கூடாத லிஸ்ட்டில் செஞ்சுன்னு இருக்கிறேன், அதனால் இந்த சாபம் எனக்கு வந்து தான் ஆகும் அப்படின்ற ஒரு மனநிலையில் நீங்கள் வர்றீங்கன்னா அது ஒரு நியாயப்பிரமாண உபதேசம். நியாயப்பிரமாண உபதேசம்ன்றது, நியாயப்பிரமாணம் நல்லது. நியாயப்பிரமாணம் கவனிங்க, தேவனை மனுஷனை பாவியாக்காது. நியாயப்பிரமாணம் மனுஷனை என்ன ஆக்காது? பாவியாக்காது. நியாயப்பிரமாணம் மனுஷனை பாவியாக்காது. நியாயப்பிரமாணம் எப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு கிளாஸில் தண்ணி இருக்குது, கொஞ்சம் கலங்கலான தண்ணி. ஆனால் அந்த கிளாஸ் தண்ணி எப்படி இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ தண்ணி அமைதியாக அடங்கி இருக்குது. அடங்கி இருக்கும்போது தண்ணி வெள்ளையாக தெரியுது. எப்படி தெரியுது? வெள்ளையாக தெரியுது. இப்போ ஒரு ஸ்ட்ராவை உள்ளே போட்டு ஒரு கலர் கலக்கி விட்டோன்னு வச்சுக்கோங்க அந்த தண்ணியை, இப்போ உள்ளே மறைஞ்சிருந்த அழுக்கெல்லாம் என்ன பண்ணும்? இப்போ வந்து சுத்தமாக சுத்தாதா? சுத்திக்கின்னு இருக்கும் தண்ணியில். நியாயப்பிரமாணன்றது என்னன்னா, மனுஷன் பாவி. மனுஷன் யாரு? பாவி. பாவியாகிய மனுஷனுக்குள்ள பாவ செயல்கள் இருந்து கொண்டே இருக்கும். அப்போ இந்த நியாயப்பிரமாணம் என்ன பண்ணுதுன்னா, அவனுக்குள்ளே இருக்கிறது என்ன பண்ணுதுன்னா நல்லா காட்டுது, சுற்றி விட்ட உடனே என்ன பண்ணுது?
உள்ளே இருந்ததெல்லாம் என்ன பண்ணுது? அது நியாயப்பிரமாணம் வரதுக்கு முன்னாடி மனுஷனுக்குள்ள பாவம் இருக்குது. நியாயப்பிரமாணம் வந்து மனுஷனை பாவியாக்கல. நியாயப்பிரமாணம் வரதுக்கு முன்னாடி அவன் பாவத்தில் தான் அவனுடைய எண்ணங்கள். 5வது அதிகாரத்திலே பார்த்தீங்கன்னா, ஆதிகாமத்தில் தேவன் சொல்றாரு, ஜனங்களை பார்த்து, ஜனங்களுடைய செயல்களை பார்த்து, ஜனங்களுடைய நினைவுகள் எல்லாம் பார்த்து தேவன் வந்து இந்த ஜனங்களை உண்டாக்கினதுக்காக மனஸ்தாபப்பட்டாராம். அவனுக்குள்ள அவ்வளோ காரியங்கள் இருக்குது. ஆனால் அவன் எல்லாம் எப்படி வாழ்ந்துருக்கிறான்? வெளி உலகத்தில் நல்லவன் மாதிரி வாழ்ந்துருக்கிறான். ஆனால் நியாயப்பிரமாணம் என்ன பண்ணார்னா, ஆண்டவர் நியாயப்பிரமாணத்தை கொடுக்கும்போது இந்த நியாயப்பிரமாணம் அப்படி சுற்றி விடுற வேலையை செஞ்ச உடனே என்ன பண்ணுது? பவுல் சொல்கிறாரு, நியாயப்பிரமாணம் வந்தபோது நான் என்ன ஆயிட்டேன்? பாவத்துக்கு அடிமையாயிட்டேன். பாவம் பலன் கொண்டது. நியாயப்பிரமாணம் வந்த உடனே என்ன பலன் கொண்டது? பாவம் பலன் கொண்டது. ஏன் பாவம் பலன் கொண்டது? அதுக்கு முன்னாடி வரைக்கும் பாவம் இருக்குது. ஆனால் நான் வந்து அந்த பாவத்தை பற்றி பெருசாகவே நினைக்கல. நான் பாட்டு ரொம்ப நல்லவன் நினச்சி வாழ்ந்துன்னு இருந்தேன். ஆனால் நியாயப்பிரமாணம் வந்து என்ன பண்ணிச்சுன்னா, என்னை வந்து கலைக்கு விட்டு இவ்வளோ நாள் எனக்குள்ளே மறைஞ்சு இருந்தது, ஒளிஞ்சு இருந்ததெல்லாம் என்ன பண்ணிடுச்சு? வெளியில் கொண்டு வந்து காட்டுது. பாருங்க, இதுக்கு தான் வந்து இந்த நியாயப்பிரமாணத்தை பற்றியும் கிருபையின் உபதேசத்தை பற்றியும் கொஞ்சம் தெரிஞ்சுக்கணும். நியாயப்பிரமாணம் என்ன பண்ணோம் அப்படின்னா, அந்த கிளாஸ் தண்ணி மாதிரி அது என்ன பண்ணோம்? கிளாஸ் தண்ணி மாதிரி அழுக்கு இருக்கும் உள்ள. ஆனால் தண்ணி அமைதியாக இருக்கும்போது என்ன பண்ணாது? அழுக்கு தெரியாது, பியூராக இருக்கிற மாதிரி இருக்கும். அப்படி தான் வந்து இயேசு வந்தபோது, இயேசு போதிக்கிற காலத்தில் இந்த பரிசேயர்கள், சதுசேயர்கள், வேத பாரகர்கள், ஆசாரியர்கள், இந்த பிரதான ஆசாரியர்கள் எல்லாருக்குள்ளேயும் பாவம் இருக்குது. ஆனால் இவங்க எப்படி இருக்கிறாங்கன்னு கேட்டிங்கன்னா, ரொம்ப நல்லவங்க மாதிரி இருக்கிறாங்க. எப்படி இருக்கிறாங்க? ரொம்ப நல்லவங்க மாதிரி இருக்கிறாங்க. எப்படி நல்லவங்க மாதிரி இருக்கிறாங்க? அது இயேசு சொன்னார், நீங்கள் வெள்ளை அடிக்கப்பட்ட கல்லறை போல இருக்கிறீங்க. உங்கள் காப்பு நாடாக்களை அகலமாக்கி, தொங்கல்களை நீளமாக்கி என்ன பண்ணுறீங்க? ஜனங்கள் எல்லாராலும் ரபி ரபி என்று அழைக்க விரும்புகிறீர்கள். அப்போ என்னன்னா, இவன் வந்து ஒரு விதமான ட்ரெஸ்லாம் போட்டுக்கின்னு இன்றைக்கி போடுறாங்க தெரியுங்களா? நான் நினைக்கிறேன் இன்றைக்கி அந்த மாடல் மாதிரி தான் கொஞ்சம் போட்டுன்னு வர்றாங்க. இந்த பாஷுங்கெலாம் பார்த்தீங்கன்னா ஒரு அங்கியை போட்டு அங்கே சைடில் ஒரு கயிறை கட்டி, அந்த கயிறு கட்டில் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு ஆள் ஒவ்வொரு கலரில் கயிறை கட்டுவான். கேட்டால் அதுக்கு ஒரு ட்ரெஸ் கோட்லாம் சொல்லுவாங்க. நான் இந்த பண்ணியிருக்கேன், அதை பண்ணியிருக்கிறேன், இதை முடிச்சிருக்கேன், அதை முடிச்சிருக்கிறேன், அதனால் நான் நான் கருப்பில் கட்டுவான், அவன் சகப்பில் கட்டுவான், அவன் பிங்கில் கட்டுவான். இந்த கிரேட்லாம் வச்சு இவங்களுக்கு அதை அதுக்கேற்ற மாதிரி ஜனங்கள் மத்தியில் மரியாதை மதிப்பு. இந்த அங்கி பார்த்தா தான் பார்த்தீங்கன்னா, அந்த வெள்ளை ஜிப்பா அங்கிலாம் பார்த்தா தானே ஒரு மரியாதை மக்கள் கொடுக்குறாங்க. அதுபோல் அன்றைக்கி இருந்தாங்க இயேசுநாதர் காலத்தில். இப்போ இவங்க வந்திருக்கிறாங்க பாருங்கள், கிறிஸ்துக்குள்ளே இருக்கிறாங்க இவங்க. அந்த காலத்தில் அவங்களே இருந்திருக்கிறாங்க. யார்? யூதர்களுக்குள்ளே இந்த பரிசேயர்கள், ஆசாரியர்கள், வேதப்பாரர்கள், இப்படி இருக்கிறவங்களாம் கூட மக்கள் மத்தியில் என்ன பண்ணியிருக்காங்கன்னா, இது போல் உடையில், தோற்றத்தில் ஒரு மக்கள் மத்தியில் மதிப்பு உண்டாக்குற மாதிரி இருந்துக்கின்னு இருக்கிறாங்க. இப்போ இவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா, நாங்கள் பரிசுத்தவான்கள். ஜனங்க என்ன சொல்கிறாங்க? நாங்கள் பாவிங்க, அவங்க பரிசுத்தவான்க. என்ன சொல்கிறாங்க? நாங்கள் பாவிகள், அவர்கள் பரிசுத்தவான்கள் அப்படின்றாங்க. எப்படி அவங்கள பரிசுத்தவான் சொல்கிறாங்க? எல்லாம் ஒரே தண்ணி தான், எல்லா தண்ணியிலும் அழுகு இருக்குது. ஆனால் எல்லா தண்ணி மற்ற தண்ணியெல்லாம் என்ன பண்ணு, அழுக்கு தெரியுது. இந்த தண்ணி என்ன பண்ணுது? அழுக்கு தெரியாதபடிக்கு அமைதியாக இருக்குது, அழுக்கெல்லாம் அடங்கி இருக்குது, தண்ணி பியூராக இருக்கிற மாதிரி மட்டும் காட்டுது. ஆனால் உள்ள அழுக்கு இருக்குது. இதுதான் இந்த பரிசேயர், வேதப்பாரகர், ஆசாரியர் இவங்க பண்ணுற வேலை இது. இவங்க இப்படி இருக்கிறாங்க. மற்றவங்களாம் சொல்கிறான், என்ன சொல்கிறான்? இப்போ இப்படி இவங்க 4 கிளாஸ் தண்ணி வைக்கிறோம், ஒரே எல்லா கிளாஸ்லேயும் நம்ம எதுக்கும் கொஞ்சம் கொஞ்சம் அழுக்கு போட்டுட்டோம். 4 தண்ணியா அழுக்கு தண்ணியா நல்ல தண்ணியா? அழுக்கு தண்ணி. ஆமாம், 4 தண்ணியும் வந்து கொஞ்சம் கொஞ்சம் அழுக்கு போட்டால் 4 தண்ணி என்ன தண்ணி? அழுக்கு தண்ணி தான். இதில் ஒரு கிளாஸ் மட்டும் என்ன பண்ணுதுன்னா, நம்ம ஷேக் பண்ணாமல் அப்படியே வச்சுருக்கிறோம். 3 கிளாஸ் ஷேக் பண்ணி விட்டுட்டோம். இப்போ ஒரு ஆள் வந்த உடனே இதில் இந்த 4 கிளாஸில் எதுங்க நல்ல தண்ணி அப்படின்னு கேட்டால் என்ன சொல்லுவார்? எது ஷேக் இல்லாமல் இருக்குதோ அந்த தண்ணி தான் நல்ல தண்ணின்னு சொல்லுவார். ஆனால் போட்ட நமக்கு தெரியுமா தெரியாதா? இது அழுக்கு இல்லை, இது நல்ல தண்ணியில் அழுக்குன்னு தெரியுமா தெரியாதா? தெரியும். அப்போ படைச்ச தெய்வத்துக்கு தெரியும். இவன் வெள்ளை துணி போட்டுருந்தாலும்
ஆ, ஆ, தொங்கல் நீளமாக வச்சுருந்தாலும், காப்பு நாடாவை அதிகமாக வச்சுருந்தாலும், மீசை எடுத்துகிட்டு இருந்தாலும், தாடி எடுத்துகிட்டு இருந்தாலும், என்ன முடியை நீட்டாக வச்சுருந்தாலும், மொட்டை அடிச்சுட்டு இருந்தாலும், இவன் உள்ளம் என்ன, இவனுடைய எண்ணம் என்ன, இவன் என்ன யோசிக்கிறான், இவனுடைய தன்மை என்ன, எல்லாமே அவருக்கு தெரியும். அவர்கிட்ட யாருமே என்ன பண்ண முடியாது, ஏமாத்த முடியாது. மனுஷன் ஒன்றா சொல்லுவான், இந்த 3 தண்ணி கலங்களை பார்த்து என்ன சொல்லுவான், 3 தண்ணிக்கு அழுக்குங்க, இது நல்ல தண்ணி சொல்லிட்டு போயிடுவான். ஆனால் அவர்கிட்ட சொல்ல முடியாது இல்லை, அவருக்கு தெரியும். இப்போ அது மாதிரி தான் இருக்குது. தேவன் வந்து இயேசு வந்து பார்க்கும்போது ப்ரீச்சிங் பண்ணும்போது எல்லாம் இருக்கிறான். இந்த வேத பாரகர்கள் பரிசேயர்கள் ரொம்ப இதுவாக இருக்கிறாங்க. அதுக்கு தான் பாருங்களேன், இந்த 2 பேர் ஜெபம் பண்ண போகும்போது ஒருத்தன் என்ன ஜெபம் பண்ணுறான், ஒருத்தன் என்ன பண்ணுறான், ஆண்டவர்கிட்ட ஒரு பரிசேயன் நின்று, ஆண்டவரே நான் இவனை மாதிரி இல்லாததுனால உமக்கு சோத்திரம் சொல்லிட்டு, அப்புறம் இவன் செய்கிற கொஞ்சம் 2 காரியத்தை பேசுகிறான். நான் வாரத்தில் 2 நாள் உபவாசிக்கிறேன், தசமபாகம் காணிக்கெல்லாம் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறான். ஆனால் பின்னாடி வந்த ஒருத்தர் என்ன ஜெபம் பண்ணுறான், பாவியாகி என்மேல் கிருபை ஆயிரும். அப்போ என்னன்னா, அப்போ மக்கள் மத்தியிலே பார்வை எப்படி இருக்குது, இந்த பரிசேயர்கள்லாம் யார், பரிசுத்தமானவங்க, நம்மளாம் யார், பாவிகள் அப்படின்ட்டு இருக்குது. ஆனால் எல்லா கிளாஸ்லையும் அழுகு இருக்குது. இயேசுவின் ரத்தம் தான் மனுஷனுடைய பாவங்களை நீக்கி, இயேசுவின் ரத்தம் சகல பாவங்களையும் நீக்கி நம்மை சுத்திகரிக்கிறது. இயேசுவின் ரத்தம் அப்போ சிந்தப்படலை, இயேசுவின் ரத்தம் சிந்தப்படலை. அப்போ எல்லாமே அழுக்காக தான் இருக்குது. ஆனால் பார்வைக்கு எப்படி இருக்குது, இதெல்லாம் நல்ல கிளாஸு, இதில் சுத்தமாகுது தண்ணி அப்படின்ற மாதிரி சில கிளாஸ் இருக்கிற மாதிரி இருக்குது. சில கிளாஸில் அழுக்கு தெரியுது, அதனால் இதெல்லாம் அழுக்கு தண்ணி அப்படின்ற மாதிரி இருக்குது. ஆனால் எல்லாமே அழுக்கு தான். இப்போ இவர் வந்த உடனே மனுஷங்களை பார்த்தா இந்த பரிசேயர்கள் சதுசேயர்கள்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப நல்லவங்க மாதிரி இருக்கிறாங்க. ஆனால் இவருக்கு தெரியும்ல. அப்போ இவர் என்ன பண்ணுறாருன்னா பார்த்துட்டு இப்போது அதனால தான் அங்கே சொல்லுவார், ஒரு ஸ்திரியை ஒருவன் விபச்சாரம் பண்ணும்போது கையும் மையமாக பிடிபட்டால் அவன் என்ன பண்ணோம், கொலை செய்யணுன்ட்டு எழுதியிருக்குது. நான் உங்களுக்கு சொல்கிறேன், விபச்சாரம் பண்ணும்போது இல்லை, ஒரு ஸ்திரீ மேலே ஆசைப்பட்டாலுமே அவன் அந்த ஸ்திரீயோடு என்ன பண்ணிட்டான், தன் உள்ளத்தில் விபச்சாரம் பண்ணிட்டான். இதுதான் நியாயப்பிரமாண உபதேசம். நியாயப்பிரமாண உபதேசன்றது என்ன, இதுதான் நியாயப்பிரமாண உபதேசம் உச்சகட்டம். இயேசு பேசுறது நியாயப்பிரமாணத்தின் உபதேசத்தின் உச்சகட்டத்தை பேசுகிறாரு. யார்கிட்ட பேசுகிறாரு, எதுக்கு பேசுகிறாரு, ரொம்ப முக்கியங்க. இயேசு வந்து இப்படி சொல்லி நம்மளெல்லாம் பரலோகம் போகாதபடி தடுக்கிறதுக்காக இயேசு சொல்லலை. இந்த வார்த்தையை இயேசு எதுக்கு சொன்னார், தன்னை ஏற்றுக்கொள்கிறவர்களாம் பரலோகம் வராதபடிக்கு தடுக்கிறதுக்கு சொல்லலை. அன்றைக்கி வந்து அவர் டீச்சிங் பண்ணும்போது அன்றைக்கி இந்த பரிசேயர்கள்லாம் நல்ல பரிசுத்தவான் மாதிரி இருக்கிறான். ஒரு கலக்கிறாரு, அவனை தான் கலக்கிறாரு, அந்த தண்ணியை தான் கலக்கிறாரு. ஏன்னா அந்த தண்ணியை ரொம்ப நல்ல தண்ணி, சுத்தமான தண்ணி, அழுக்கு இல்லைன்னு நினச்சின்னு இருக்கிறான். அவனும் நினச்சிருக்கிறான், எல்லாரும் நினச்சிருக்கிறான். அதனால் அதை தான் கலக்கிற வேலை செய்கிறாரு. அதுக்கு தான் சொல்கிறாரு, இவெல்லாம் என்ன சொல்கிறான், ஸ்திரியோடு விபச்சாரம் பண்ணாதான் விபச்சாரம் தண்டனைன்றான். இவர் சொல்கிறாரு, இல்லையா நீ நினச்சாலுமே விபச்சாரம் பண்ணிட்ட சொல்லிட்டு அவனுக்கு தான் எடுத்துகிட்டு வந்தார். தன் சகோதரனை வீண் என்று சொல்லுகிறவன் எரி நரகத்துக்கு ஏதுவாக இருப்பான், தன் சகோதரனை மூடனே என்று சொல்லுகிறவன் தண்டனைக்கு ஆலோசனை சங்க தீர்ப்பு, எரி நரகம், இப்படி அநேக தண்டனையெல்லாம் சொல்லி இதுக்கெல்லாம் இவன் என்ன பண்ணுறான், இருப்பான். எதுக்கு சொன்னார், ஏன்னா அவன் அதெல்லாம் செஞ்சுன்னு இருக்கிறான். ஆனால் அவன் என்ன நினைக்கிறான், நான் ரொம்ப யோகியன், நான் ரொம்ப நல்லவன், நான் ரொம்ப பர்ஃபெக்ட்டுன்னு நினைக்கிறான். ஆனால் செய்கிறவன் அவன் முடிவு பண்ணிட்டான். செய்கிறவன் ஏற்கனவே சின்ன சின்ன தப்பு பண்ணுறவன், சண்டை போடுறவன் என்ன நினச்சிக்கிறான், நான்லாம் பாவி. இவனும் பாவி தான். ஏன்னா இவன் பாவையாக ஆனது எப்படின்னா, இவன் செயல்களினால இவன் பாவி ஆகலை, ஆதாமுடைய மீறுதலினால எல்லாரும் பாவம் செய்து தேவ மகிமற்றவர்கள் ஆகிவிட்டோம். ஆதாமுடைய மீறுதலினால எல்லாரும் பாவத்துக்கு கீழே வந்தாச்சு. ஆனால் இவன் என்ன சொல்கிறான், நான் பாவி கிடையாது, நான் பரிசுத்தவான்க, நாங்கள் பரிசேயர்கள்லாம் பரிசுத்தவான்க, நாங்கள் ஆசாரியர்கள்லாம் பரிசுத்தவான்க, நாங்கள் பிரதான ஆசாரியர்கள்லாம் ரொம்ப ரொம்ப பெரிய பரிசுத்தவான்க அப்படின்னு சொல்லி தெரிஞ்சுன்னு இருக்கிறாங்க. இப்போ இதெல்லாம் உடைக்கிறதுக்கு தான் அப்போ இயேசு எதை பேசினார், நியாயப்பிரமாணத்தின் உச்சகட்டத்தை பேசினார். அப்போ கவனிங்க, இவர் பேசுறது இவனை பாவியாக்கல. இவனுக்குள்ள பாவம் இருக்குது, ஆனால் பாவம் இருக்குதுன்ட்டு அவன் ஒத்துக்காமல் வாழ்ந்துன்னு வந்தான்.
அவன் அதை வந்து என்ன பண்ணான், அந்த பாவத்தை ஒத்துக்கலை. ஆனால் இயேசு வந்து என்ன பண்ணார், அவனையும் அதை ஒத்துக்க வச்சார். இப்போ இது கேட்ட உடனே இவ்வளோ நாள் வந்து இப்போ இவனை பெரிய பரிசுத்தவனான்னு நினச்சேன்னுவேன். இப்போ என்ன நினைப்பானா, நினைக்க மாட்டான். என்ன சொல்லுவான், யோ என்ன நீ ஆசையே பட்டது இல்லையா, நீ என்ன பெரிய மகானா, நீ என்ன ரொம்ப யோகிய மாதிரி பண்ணுற, கேட்பானா கேட்க மாட்டானா? அப்போது இவனும் அந்த பாவின்ற லிஸ்ட்டில் வந்துட்டான். இவனும் அந்த பாவின் லிஸ்ட்டில் வந்தால் தான் இயேசு என்ன ரட்சகரை ஏற்றுக்கொள்ளணுன்ற ஒரு லைனில் வருவான். இவ்வளோ நாள் இவன் மற்றவங்களாம் லைனில் வரான். நான் பாவி, எனக்கு ரட்சிப்பு வேணும், நான் பாவி, எனக்கு பாவம் மன்னிப்பு வேணும், நான் பாவியாக இருக்கிறேன், எனக்கு பாவத்திலிருந்து விடுதலை வேணும், லைனில் எல்லாரும் வரான். ஆனால் இந்த லைனில் வந்து யார் நிற்கிறான்னா, பரிசேயர்கள், சதுசேயர்கள், ஆசாரியர்கள், பிரதான ஆசாரியர்கள், இவங்கெல்லாம் இந்த லைனில் நிற்கிறாங்க. என்ன ஏன் இந்த லைனில் வரலையா? அவன் சொல்கிறான், நாங்களாம் ரொம்ப நல்லவங்க, எங்களுக்கெல்லாம் என்ன தேவையில்லை, இந்த பாவ மன்னிப்பு, மீட்பு, ரட்சிப்பு இதெல்லாம் எங்களுக்கு என்ன தேவையில்லைன்னு நிற்கிறான். இவனுக்கு தான் ஃபஸ்ட்லேயே அடிச்சார் ஆண்டவர் அடி, முதல் அடி. மத்தேயு 5ஆவது அதிகாரத்தில் முதல்ல தொடங்கினார். சிந்திக்கிறவனே, சிந்தையில் தவறான ஒரு பெண் மீது ஆசைப்பட்டு சிந்திக்கிறவனே பாவம் செய்கிறான்றதை யாருக்கு அடித்தார்னா இவனுக்கு அடித்தார். அடித்த உடனே அங்கே இருக்கணும் சொல்கிறான், ஏய் வந்துரு இந்த லைனில். என்ன சொல்கிறான், இந்த லைனில் வாயா, நீ அங்கே நிற்கிறதுக்கு நீனா இல்லை, உனக்கு தகுதி கிடையாது, நான் செஞ்சு பாவி ஆகுனா நீ செய்யல, ஆனால் உனக்குள்ளே இருக்குது, மரியாதையாக வாங்க. அப்புறம் என்ன சொல்கிறான், நாங்களாம் வந்து பாவம் செஞ்சோன்னு ஒத்துக்கு நிற்கிறோம், ஆனால் நீ எத்தனை முறை சகோதரனை வீணுன்னு சொல்லியிருக்கிற, சகோதரர்களை முட்டாள் சொல்லியிருக்கிற, சகோதரர்கள் மேலே என்ன பண்ணியிருக்கிற, கோவப்பட்டு அவனை வந்து ஒரு தாழ்வாக இழிவாக பேசிக்கிற, அப்போ நீ இங்கே தான் வரணும். லைனில் கொண்டு வந்துட்டாங்களா, வரலீங்களா? இதுக்கு தான் இயேசு பேசினார். இதை வச்சு கிறிஸ்தவர்களை நியாயம் தீர்க்கக்கூடாது. கவனிங்க, இதை வச்சு கிறிஸ்தவர்களை நியாயம் தீர்ப்பதற்காக இயேசு இதை பேசலை. இப்படி பேசி அவர்கிட்ட வருவங்களெல்லாம் அவர் நியாயம் தீர்த்து துரத்தி விடுறதுக்காக பேசலை. நம்ம அதெல்லாம் புரிஞ்சுக்கணும். இயேசு ஏன் பேசுகிறாரு, எதுக்காக பேசுகிறாரு, எப்படிப்பட்ட மக்களுக்காக பேசுகிறாரு, ஏன் இந்த இடத்துல இதை பேசுகிறாரு, இதெல்லாம் கொஞ்சம் கவனிக்கணும். சில பேர் அப்படியே இருக்குதை எடுத்து வச்சுக்கின்னு, அதுக்கு தான் நான் கேட்பேன். இது மாதிரிலாம் பேசுகிறவங்களுக்கு கேட்குறது என்னென்னா, அப்போ பைபிளில் இருக்குதே அப்படின்னு சொல்கிறது நான் கேட்குறேன்னா, ஆண்டு தான் சொன்னார், உன் கண் உனக்கு இடரல் உண்டாக்கினால் அதை பிடுங்கி போடுன்ட்டு. எவனாவது செஞ்சுருக்கிறீங்களா? யார் கண்ணும் இது வரைக்கும் அப்படி இப்போ இடரலை உண்டாக்கலையா? சொல்லுங்க. உன் கை உனக்கு இடரல் உண்டாக்கினால் அதை தரித்து போடுன்னு சொன்னார். அப்போ கை காலெலாம் இடரெல்லாம் உண்டாக்கலையா? நல்லா எல்லாமே பர்ஃபெக்டாக இருக்கிறாங்களா? அப்போ என்ன, அப்போ அதுக்கு மட்டும் என்ன சொல்லுவாங்க, ஆண்டவர் இந்த கை சொல்ல, எண்ணங்களில் சிந்தனையில் வர்ற எண்ணங்கள் அதை சொன்னார். சரி, அதுக்கு மட்டும் உனக்கு எல்லாம் வேலை செய்யும். இப்போ இதுக்கும் எதுக்கு சொன்னார் புரியாதா? அதுக்கு மட்டும் இதுக்கு சொன்னார், அதுக்கு சொன்னார் சொல்ல தெரியுது. அப்போ இதுக்கு மட்டும் ஆண்டவருடைய பிள்ளைகளுக்கு அவர் சொல்கிறாரு இல்லைங்க, இவங்களுக்காக சொன்னார். எதுக்கு சொல்ல வரேன்னா, யோனத்தான் தெரியாமல் தவறு செய்தாலும் பாவம் பாவம் தான். இது நியாயப்பிரமாண காலம். யோனத்தான் சவுல்லாம் வாழ்ந்தது நியாயப்பிரமாண காலம். நீங்கள் அதை புரிஞ்சுக்கணும். நியாயப்பிரமாண உபதேசம் எப்படி இருக்கும்? நியாயப்பிரமாண உபதேசம் நல்லா தொடங்குவாங்க, நல்ல ஆசீர்வாதம்லாம் பேசுவான். கடைசியில் வந்து அங்கே இருந்து போகும்போது என்னென்னா, இந்த ஆசீர்வாதம் எனக்கு கிடைக்காதுன்ற மனநிலையிலேருந்து மக்கள் வெளியில் வருவாங்க. இந்த ஆசீர்வாதம் எனக்கு என்ன பண்ணாது, கிடைக்காது வருவாங்க. இல்லைன்னா நான் இந்த வாரத்தில் போய் இதெல்லாம் செஞ்சால் தான் எனக்கு கிடைக்க போகுது அப்படின்ற மனநிலையில் வருவாங்க. இப்படி பேசுறது தான் நியாயப்பிரமாணம். சத்தியம்ன்றது என்னன்னா, உன்னால் செய்ய முடியாதுன்னு தான் உனக்காக இயேசு சிலுவையில் செய்து முடிச்சிருக்கிறாரு. உன்னால் முடியாது, உன்னால் இல்லை, உங்கள் தாத்தாலாம் செஞ்சு பார்த்துட்டு முடியல, தெரியுங்களா? முடியல. அதனால்தான் பாருங்க, ஆண்டவர் என்ன பண்ணார்னா, உங்களால் முடியாது, நான் செய்கிறேன் அப்படின்ட்டு வசனம் சொல்லிட்டு பாருங்க. ஒரு மனுஷனுடைய பாவத்தினாலே பாவம் செய்யாதவர்களையும் பாவம் ஆண்டு கொண்டது. ஒரு மனுஷனுடைய பாவத்தினாலே பாவம் செய்யாதவர்களையும் பாவம் என்ன பண்ணிக்கிச்சான், ஆண்டு கொண்டது. அப்படின்னா என்ன பண்ணிச்சுன்னா, அடிமையாக்கிக்கிச்சு, ரூல் பண்ணுது. யாரு? ஒரு மனுஷன். யாரு? ஆதாம். ஆதாம் செய்த பாவத்தினால
கவனிங்கள, பாவம் செய்யாத அவருடைய பிள்ளைகள் பாவம் செய்யல. ஆபேல் எந்த பாவமும் செய்யல. காயின் கொலை பண்ண பேர் தான் பாவம் செஞ்சாரு. ஆனா அதுக்கு முன்னாடி அவர் என்ன பண்ணல? பாவம் செய்யல. ஆனா பாவம் செய்யாதவர்களையும் கூட பாவம் என்ன பண்ணிச்சான்? ஆண்டு கொண்டது. அப்போ ஒரு மனுஷன் எப்படி பாவியாகிறான்? அவன் பாவம் செய்து பாவியாகல. அவன் மனுஷனா பிறக்கும் பொழுது பாவியாய் பிறக்கிறான். ஏன்னா அந்த வித்து ஆதாம்லேருந்து வரும்போது மனுக்குலமே ஆதாம்லேருந்து வந்த மனுக்குலம் எல்லாமே எப்படி வந்துடுச்சு? அந்த பாவியாக தான் வந்துடுச்சு. இப்போ இங்கே ஒருத்தர் வர்றாரு. இவர் முதல் ஆதாம், இவர் இரண்டாம் ஆதாம், ஆண்டவராக இயேசு கிறிஸ்து. பாருங்க, இவரும் தேவனால் உண்டானவர். யாரு? முதல் ஆதாம் யாரால் உண்டானவர்? தேவனால் உண்டானவர். இயேசு கிறிஸ்து தேவனால் உண்டானவர். அந்த கர்ப்ப பையில இருந்து வந்தாலும் கவனிங்க, இவர் யாரால் உருவாக்கப்பட்டார்? தேவனால் உருவாக்கப்பட்டார். எப்படி? அங்கே எப்படி அந்த மண்ணினால் செஞ்சு நாசியில் சுவாசத்தை ஊதுனாரோ அதே போல் இங்கே அந்த ஸ்பிரிட், ஹோலி ஸ்பிரிட், பரிசுத்த ஆவியானவர் மூலமாக இங்கே எப்படி உருவாகிறார் இயேசு கிறிஸ்து? பரிசுத்த ஆவியானவர் மூலமாக, தேவனால் பரிசுத்த ஆவியானவர் மூலமாக இயேசு கிறிஸ்து உருவாக்கப்படுகிறார். இவரும் வந்து ஆதாம் மூலமாக தான், ஆதாம் போல தான் உண்டாக்கப்பட்டார். அவருக்கும் அப்பா கிடையாது, அப்பா இல்லை, மனுஷன் மூலமாக உருவாகல, தேவன் மூலமாக. இவரும் மனுஷன் மூலமாக உருவாகல, தேவன் மூலமாக. இப்போ ரெண்டு பேரும் பரிசுத்தமுள்ளவர்களாக இருக்கிறாங்க. ஆனால் இவர் வந்து என்ன பண்ணிட்டார்னா, கீழ்ப்படியாமல் வாழ்ந்து பாவத்தை செய்து எல்லார் மேலேயும் பாவத்தை கொண்டு வந்துட்டார். இப்போ இவர் பாவம் செய்யாதவராய் பிறந்து பாவம் செய்யாதவராய் வாழ்ந்து, புரியுதுங்களா, பாவத்துக்கு பாவ நிவாரணத்தை உண்டு பண்ணி இப்போ இவரை ஏற்றுக்கிறவங்கெல்லாம் இவருடைய பிள்ளைகளாக பிறக்கிறார்கள். இவர் என்ன பண்ணுறாருன்னா, தன்கிட்ட வருவங்கள பரிசுத்தவான்களாய் மாற்றி விடுகிறார், நீதிமான்களாய் மாற்றி விடுகிறார். இப்போ ஒரு மனுஷன் இயேசு ஏற்றுக்கொள்ளும் போது பாருங்க, இங்கே ஜலத்தினால பிறந்த மனுஷன் பாவியாக இருக்கிறான். இங்கே இயேசு ஏற்றுக்கொள்ளும் போது ஆவியில் பிறக்கிறான். இயேசு ஏற்றுக்கொள்ளும் போது எங்கே பிறக்கிறான்? ஆவியில் பிறக்கிறான். ஆவியில் பிறக்கும் போது அவன் எப்படி பிறக்கிறான்னா, நீதிமானாக, அவருடைய பிள்ளையாக, பரிசுத்தவானாக பிறக்கிறான். அப்போ இயேசுவை ஏற்றுக்கொண்டவன் பாவியா நீதிமானா? நீதிமான். இயேசுவை ஏற்றுக்கொண்டவன் யாரு? நீதிமான். ஆனால் இதை கிறிஸ்தவர்களால் அதை ஏற்றுக்க முடியல, ரொம்ப கஷ்டமாக இருக்குது. நீங்கள் நீதிமானா அப்படின்னா முதல்ல கிறிஸ்தவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, எப்படி பாஸ்டர், இப்போ தான் வரும்போது கூட என்ன பண்ணிட்டு வந்தேன், சில தவறுலாம் செஞ்சுட்டு வந்திருக்கிறேன், சில பாவம்லாம் செஞ்சுட்டு வந்திருக்கிறேன், நான் செய்யக்கூடாதான் நினச்சேன், செஞ்சிட்டேன், வந்துட்டேன். என்ன போய் நீதிமான்லாம் சொன்னால் ஆண்டவருக்கே அடுக்குமா? அதனால் என்னால் அதெல்லாம் என்ன பண்ண முடியல. நீங்கள் சொல்கிறீங்க, பைபிளையும் போட்டுருக்குது, நானும் படிக்கிறேன், சொன்னீங்களும் சொல்கிறீங்க, ஓகே. ஆனால் அந்த மனநிலை வரல பாஸ்டர், அந்த மனநிலை வர மாட்டேன்தே பாஸ்டர். இதுதான் பிரச்சனை. இதுக்கு தான் நமக்கு ஒரு தெளிவு வேணும். இயேசுவை ஏற்றுக்கொண்ட நான் நீதிமான் அப்படின்றத உங்கள் மனசு என்னைக்கு முழுசாக நம்புதோ, முழுசாக ஏற்றுக்குதோ, அப்போ தான் இந்த பைபிளில் இருக்கிற வார்த்தைகள் எல்லாம் உங்கள் சரீரத்தில் வேலை செய்ய ஆரம்பிக்கும். இதை தடுக்கிற வேலை தான் இன்னைக்கு பிசாசு என்ன பண்ணிருக்கிறான், ரொம்ப தீவிரமாக பண்ணின்னு இருக்கிறான். என்ன சொல்லுவான், நீ நீதிமான் சொன்னா நீ எப்படி நீதிமான் ஆயிடுவ? உனக்குள்ள பாவம் இல்லையா? நீ பாவமே செய்யவில்லையா? தவறு செய்யலையா? குற்றம் செய்யலையா? உங்ககிட்ட எந்த குறையும் இல்லையா? நீ எப்படி நீதிமான் ஆயிடுவ? முடியாது. இதுதான் அவனுடைய உபதேசம். ஆனால் இங்கே வந்து அப்படி இல்லை. நான் ஒன்று சொல்கிறேன் கேட்டுங்க. இந்த பக்கம் ஆதாம், ஆதாம் பக்கமாக வந்தவங்களாம் யாரு? யார் ஆதாம் பக்கமாக வந்தவங்களா? பாவிகளா நீதிமான்களா? சொல்லுங்க, பாவிகளா நீதிமான்களா? பாவிகள். ஆதாம் மூலமா. அதில் ஒருத்தர் எடுத்துப்போம். ஒருத்தர் பொய்யே பேசுறது இல்லை. பிறந்ததுலேருந்து என்ன பண்ணல? பொய்யே பேசலை, சாகிற வரைக்கும். மற்றவன் பொருளை திருடல. நம்ம சொல்கிறோம் பார்த்தீங்கன்னா, இந்த குறை அந்த குறை தவறு கவருன்ட்டு அதெல்லாம் எதுவும் பண்ணல. சாராயம் குடிக்கல, சினிமா பார்க்கல, நகை போடலை,
முடியை நீட்டாக வளர்க்கல, கரெக்டாக முடியெல்லாம் வெட்டி ட்ரெஸ் எல்லாம் கூட கரெக்டாக போட்டு ரொம்ப பர்ஃபெக்டாக வாழ்ந்து செத்துட்டாரு. அவர் சின்ன தவறு கூட செய்யலை, சின்ன பாவம் கூட செய்யலை. இப்போ அவர் பாவியா நீதிமானா? ஏன் அவர் பாவி? அந்த ஆதாம் அவர் பிறந்ததே நேரத்தில் தான் பிறந்துட்டாரு. அந்த ஆதாம்லேருந்து வந்தாலும் பாவி தான். இப்போ இந்த பக்கம் எடுங்க, நீதிமான். இப்போ நீதிமான் இவர்கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா ஆப்போசிட்டான செயல், நீதிமானுக்கு ஏற்ற செயல்லாம் கிடையாது. அங்கே அவர் பாவி, ஆனால் எல்லா நீதிமானுடைய செயலும் அவர்கிட்ட இருந்துச்சு. இங்கே நீதிமான், ஆனால் எல்லா பாவியுடைய செயலும் இங்கே இருக்குது இவர்கிட்ட. இப்போ இவர் பாவியா நீதிமானா? ஹலோ, பாவியா நீதிமானா? நீதிமான்க. ஏன்னா அது அவருடைய தன்மை. அல்லேலூயா. எப்படி ஒரு ஆதாமுடைய பாவத்தினால பாவம் செய்யாதவர்களையும் பாவம் ஆண்டு கொண்டதோ, அப்படியே இயேசு கிறிஸ்து மூலமாய் நீதி எல்லாரையும் ஆண்டு கொண்டது. அது மரணத்துக்கு எதுவாக ஆண்டு கொண்டது, இது ஜீவனுக்கு எதுவாக ஆண்டு கொண்டது. அல்லேலூயா, அல்லேலூயா. அப்ப நீங்கெல்லாம் யாரு? மறந்தே போகக்கூடாது. நம்ம ஆண்டவருக்கு நம்ம ஏன் நன்றி சொல்லணும் தெரியுங்களா? இது போல நம்மை நீதிமானாய் மாற்றி, நீதிமானுக்கு தாங்க இந்த பைபிளில் எல்லா ஆசீர்வாதமும் கொடுக்கப்பட்டிருக்குது. இந்த பைபிளில் நீதிமொழிகளை படித்து பாருங்க. நீதிமானுடைய வீட்டில் நித்திய ஆசீர்வாதங்கள் தங்கும், நீதிமானுடைய வீட்டில் சமாதானம் இருக்கும், நீதிமானுடைய வீட்டில் சந்தோஷம் இருக்கும், நீதிமானுக்கு நல்ல முடிவு உண்டு, நீதிமானுக்கு எல்லா நன்மையும் இருக்குதுன்னு இந்த பைபிள் சொல்லுதே. இந்த நீதிமானா நம்ம மாறவே முடியாது. அந்த பக்கத்தில் பிறந்து 100% நீதிமானா இருந்தா கூட அங்க தீர்ப்பு என்ன தெரியுமா? பாவிதான். ஆனா இங்க வந்த உடனே இயேசுவை ஏன் ஏத்துக்கணும் அப்படின்னா, இயேசுவை ஏத்துக்கும் போது அவர் நம்மை, பாவியாகிய நம்மை நீதிமானாய் மாற்றுகிறார். நீதி செய்யாத நம்மை என்னவா ஆக்கிட்டாரு? நீதிமானாய் மாற்றி விட்டார். பாவம் செய்யாதவர்களை ஆதாம் பாவியா மாத்தினாரு, நீதி செய்யாதவர்களை இயேசு நீதிமானாய் மாற்றி விட்டார். நம்மளாம் நீதிமான். ஆனா இன்னைக்கு கிறிஸ்துவங்களால இதை ஏத்துக்க முடியல, கஷ்டமா இருக்குது. இதை வந்து என்ன பண்ண முடியல, அக்செப்ட் பண்ண முடியல, மனசளவில் ஏற்றுக்க முடியல. யோசிச்சு பாருங்க, நீங்கள் கூட போய் ஜெபம் பண்ணி பாருங்க. ஏசப்பா, நான் உங்களுடைய ரத்தத்தினால் கழுவப்பட்ட நீதிமான் வந்திருக்கிறேன் சொல்லி ஜெபம் பண்ணி பாருங்களேன். சொல்ல முடியுதா? மனசார சொல்ல முடியுதா பாருங்க. ஆனால் ஃபாதர் அழகாக பண்ணாரு, நீதிமான் நான், நீதிமான் நான், ரத்தத்தாலே கழுவப்பட்ட நீதிமான். ஆனால் அதை யாரும் கேட்கல. பிரசங்கம் பண்ண மட்டும் கேட்பாங்க. அது எப்படி பிரசங்கம் பண்ணலாம் நீதிமான் சொல்லிட்டு? உங்கள் சர்ச்சில் எவனுமே பாவம் செய்யலையா, தவறு செய்யலையா, எல்லாம் கரெக்டாக இருக்கிறானா? கவனிங்க, இங்கே நீதிமானாக மாறுதும் பாவியாக மாறுதும் அவனுடைய செயல்களின் அடிப்படையில் இல்லை, ஒருவர் செய்த செயலின் அடிப்படையில். ஆதாம் என்கிற ஒருவர் செய்த செயலின் அடிப்படையில் பாவிகளாய் மாறினார்கள். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து என்பவர் ஒருவர் செய்த செயலின் அடிப்படையில் அவர்கிட்ட வருவங்களாம் நீதிமானாய் மாற்றப்படுகிறார்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. இதுதான் நியாயப்பிரமாண உபதேசத்துக்கும் சத்தியத்துக்கும் உள்ள வித்தியாசம். சத்தியம் என்ன சொல்லுதுன்னா இதை தான் போதிக்குது. நியாயப்பிரமாணம் என்ன போதிக்குது? உனக்கு இதெல்லாம் இருக்குது, வரோம் ஆனால் வராதுன்னு சொல்லி அனுப்பிடும். இதெல்லாம் வரோம் ஆனால் உனக்கு என்ன படாது, வராது. ஏன்னா நீ யாரு? பாவி. நீ யாரு? கரெக்டாக சொன்னீங்க. நீ யாரு? பாவி. நீ கழுவப்பட்ட பாவி, பரிசுத்தமாக்கப்பட்ட பாவி, இயேசுவின் ரத்தத்தினால மீட்கப்பட்ட பாவி. அதனால இன்னைக்கு கிறிஸ்துவங்க ஜெபம் பண்ணும்போது இயேசு நடப்பட்டு, பாவியாகிய என்மேல் கிருபையாயிரும். அவர் கையில் ஒரு தடி தான் இல்லை, இருந்திருந்தா ஜபத்திலேயே 4 அடி போட்டு அனுப்பியிருப்பார். போய் தொலை, மரியாதையா போய் சத்தியத்தை படிச்சுன்னு வா. இங்கே வந்து என்ன சொல்லாத. ஆமாம், அந்த ஆள் தான் இப்படி கெடுத்து விட்டு போயிட்டார் ஆதாமு. நான் வந்து உன்னை சரி பண்ணி விட்டா சொல்லுவாங்க தெரியுமா, நாயை குளிப்பாட்டி நடு வீட்டில் வச்சாலோ அதை வாழை என்ன பண்ணும், சுருட்டிக்கிட்டு திருப்பி அது அந்தத்துக்கு தான் போகன்ற மாதிரி இயேசுவின் ரத்தம்
கழுவி பரிசுத்தமாக்கி அவர் அவ்வளோ செஞ்சு ஜீவனை கொடுத்து ரத்தத்தை சிந்தி இயேசு எதுக்காகங்க உடம்புல இருக்கிற கடைசி சொட்டு ரத்தத்தை சிந்தி இருக்கிறார். அந்த விழாவில் குத்தும் போது அந்த பெரிகார்டியம்ன்ற இடத்துல மனுஷனுடைய கடைசி சொல்கிறாங்க, இப்போ சில கிராம்ஸ் அவுன்ஸு பிளட்டு அங்கே தான் கடைசியாக நிற்குமா. எந்த மனுஷன் ஒரு மனுஷன் செஞ்சுட்டா கூட கடைசியில் எல்லா பிளட்டும் வந்தால் கூட அந்த பிளட்டு வரவே வராதான். ஆனால் இயேசுவின் விழாவில் குத்தப்பட்ட போது ஈட்டியால் அந்த இடத்துல இருக்க அந்த கடைசி ரத்தம் விழுந்து கடைசி சொட்டு ரத்தம் வரைக்கும் நமக்காக சிந்தி நம்மை கழுவி நீதிமானாய் மாற்றி இருக்கிறாருங்க. அல்லேலூயா. நீங்கள் பாவின்னு சொல்கிறதுக்காக மாற்றலை, நீங்கள் பாவின்னு சொல்கிறதுக்காக மாற்றலை. நீங்கள் சொல்லுங்க, நான் நீதிமான், இயேசுவின் ரத்தத்தினால கழுவப்பட்டு மீட்கப்பட்ட நீதிமான். ஆமேன். அல்லேலூயா. அதனால் அதுதான் முக்கியம். சரி, இப்போ நீங்கள் நியாயப்பிரமாணம் என்னன்னா, தெரியாமல் பாவம் செஞ்சால் கூட தண்டனை கொடுப்பது தான் நியாயப்பிரமாணம். நியாயப்பிரமாணன்றது என்ன? தெரியாமல் செஞ்சால் கூட அவன் பாவி ஆயிடுவான். அதுதான் நியாயப்பிரமாணம். இன்னைக்கு பைபிளெல்லாம் படிச்சீங்கன்னா ஆண்டவர் சொல்வார், ஒருவன் அறியாமல் யாதொரு செத்த பிணத்தை தொட்டு விட்டால் அவன் என்ன பண்ணுவான்? தீட்டுப்பட்டிருப்பான். தெரிஞ்சு செய்யலைங்க, தெரியாமல் செஞ்சிட்டான். இல்லை பணத்து எங்கேயோ சாவுக்கு போயிட்டு வந்தவொடனே இவன் தொட்டுட்டா கூட, அவன் போயிட்டு வந்தான்னு தெரியல, தெரியாமல் தொட்டா கூட இவன் தீட்டு. இவன் இன்றைக்கி வரைக்கும் சாயங்காலம் வரைக்கும் என்ன பண்ணக்கூடாது? வீட்டுக்கு போகக்கூடாது. வீட்டுக்கு வெளியில் இருந்து இதெல்லாம் பண்ணணும், அதெல்லாம் பண்ணணும். நீங்கள் பைபிளில் படிச்சிங்கன்னா அதுக்கெல்லாம் தெரியாமல் செஞ்சதுக்கு கூட பனிஷ்மெண்ட்டு. நியாயப்பிரமாணத்தில் தெரியாமல் செஞ்சதுக்கு கூட பனிஷ்மெண்ட்டு. இப்போ யோனத்தான் தெரியாமல் தான் தேன் சாப்பிட்டாரு. ஆனால் சவுல் சொல்கிறாரு, யோனத்தானே நீ என்ன பண்ணோம்? சாகத்தான் வேண்டும். அந்த வார்த்தையை பாருங்கள் எப்படி சொல்கிறாரு பாருங்க. யோனத்தானே நீ சாகத்தான் வேண்டும். நாற்பத்தி 3. அப்போது சவுல் யோனத்தானை பார்த்து 44. அப்போது சவுல் யோனத்தானே நீ சாகத்தான் வேண்டும். யோசிச்சு பாருங்க, இதுதான் நியாயப்பிரமாணம். நியாயப்பிரமாணம் என்ன பண்ணுதுன்னா, இரக்கம் இல்லை. நியாயப்பிரமாணத்தில் என்ன இல்லை? இரக்கம் இல்லை, கருணை இல்லை, தயவு இல்லை. சட்டம் என்ன சொல்தோ அதை செஞ்சுட்டு போ, அவ்வளோதான். ஆனால் கிருபையில் என்ன இருக்குதுன்னா இரக்கம் இருக்குது. அதே சமயம் கவனிங்க, கிருபைக்கும் கொஞ்சம் சில காரியங்கள்லாம் புரிஞ்சுக்கணும். கிருபைன்னா ஓசியில் வந்துடுச்சு நினைக்கிறாங்க. என்னது? இலவசமாய் கிருபையினால விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டீர்கள், இது உங்களால் உண்டானதல்ல, இது தேவனுடைய ஈவு. அப்போ இலவசமாய் வந்துடுச்சுன்னா உடனே மனுஷங்க என்ன நினைக்கிறாங்கன்னா, அது ஏதோ சும்மா ஃப்ரீயாக கிடைச்சிச்சு. கவனிங்க, அதுதான் ஃப்ரீயாக கிடைச்சிச்சுன்னா அது சும்மா ஃப்ரீயாக கிடைக்கலைங்க. அது ஃப்ரீயாக உங்களுக்கு கிடைக்கிறதுக்கு ஒருத்தர் ஜீவனை கொடுத்துருக்கிறார். சிலுவையில் ஜீவனை கொடுத்துருக்கிறார். உங்கள் வீட்டுக்கு ஃப்ரிட்ஜு சும்மா இறங்கும். ஆனால் யாரோ ஒருத்தர் போய் ஃப்ரிட்ஜு வாங்குறதுக்கு பைசா கட்டிட்டு வந்துக்கிறாரு. அவங்கள கேட்டு பாருங்க, எவ்வளோங்க சொல்ல பண்ணீங்க? ஐயா நான் ஒன்றுமே பண்ணலைங்க, எனக்கு சும்மாவும் வந்துச்சு. எப்படி சும்மா வந்துச்சு? சும்மா வராது, கிரயம் செலுத்தப்பட்டிருக்கிறது. அது போல தாங்க நம்ம நீதிமானாய் மாற்றப்பட்டதற்கு, நாம் பரிசுத்தவான்களாய் மாற்றப்பட்டதற்கு, நாம் ஆண்டவருடைய பிள்ளைகளாய் மாற்றப்பட்டதற்கு நமக்காக இயேசு சிலுவையில் கிரயம் செலுத்தி இருக்கிறார். சும்மா ஒன்றும் மாறல, நம்ம சும்மாவா மாறிட்டோம்? யோசிச்சு பாருங்க. உலகத்தில் சில மதங்கள் சொல்லுகிறது. சில மதங்கள் என்ன சொல்லுது? இன்னைக்கு பண்டிகைலாம் கொண்டாடுறாங்க. அந்த மதத்தில் என்ன சொல்லுதுன்னா, அவர் என்ன பண்ணுவாரா, கடைசி நாளில் அவங்க ஆளுங்களெல்லாம் என்ன பண்ணுவாரா, மோட்சத்துக்கு எடுத்துப்பாராம். அவங்க ஆளுங்க செஞ்ச தவறுக்கு பாவத்துக்கு என்ன பண்ணிடுவாராம், கிறிஸ்தவர்களையும் யூதர்களையும் நரகத்துக்கு அனுப்பிடுவாராம். நல்ல கதையாக இருக்குல்ல? அவங்க ஆளுங்களெல்லாம் அவர் எங்கே எடுத்துப்பாரா? மோட்சத்தில். அங்கே என்னன்னு கேட்டீங்கன்னா அது ஒரு ரெட் லைட் ஏரியா. அவர் சொல்கிற மோட்சன்றது ரெட் லைட் ஏரியா.
ஆனால் அந்த ஏரியாவுக்கு எடுத்துகிட்டு போகிறதுக்கு நரகத்துக்கு யாரை போட்டுருவாராம்? கிறிஸ்தவங்களையும் யூதர்களையும். இதில் எங்கன்னா நீதி நியாயம் இருக்குதா சொல்லுங்க. இப்போ ஒரு கிறிஸ்தவன் யூதனா கேட்பானா கேட்க மாட்டானா? ஐயோ நீலாம் கடவுளாயா? மானம் கெட்ட பழுப்பு பழைக்கிறதுக்கு தூக்கு போட்டு சாவு. இப்படி செய்கிற இது அநியாயமாக தெரியல உனக்கு? உன் ஆள் தப்பு பண்ணான்னா நிற்க வச்சு கேள்வி கேளு, அதுக்குண்டான தண்டனையை கொடு. இல்லை என்ன தூக்கி போட்டுருவேன்னா என்ன அர்த்தம்? நான் விட்டுருவேன்டா சும்மா? நல்ல நாக்கு பிடிக்கிற மாதிரி கேட்பேன் அவனை. என்னை போட முடியாது முதல்ல அவனால், என்னெல்லாம் தூக்கி போட முடியாது. ஆனால் அவனை இப்போவே நான் பந்தாடிட்டு இருக்கிறேன். புரியுதுங்களா? என்ன தூக்கி போட முடியாது, ஆனால் வந்து அவன் அப்படின்னு சொல்லி வச்சுக்கிறான். அதை நம்பி நிறைய பேர் போய் உழுதுன்னு கிடக்குறான். இன்னைக்கு பாருங்க, எதுக்கு நான் சொல்ல வரேன்னா, அந்த தீர்ப்பில் பாருங்க நீதி இல்லை, நியாயம் இல்லை. ஆனால் வந்து உன் பாவத்துக்கு என்ன பண்ணுவார் உங்கள் சாமி? என்ன பண்ணுவோம் உன் பாவத்துக்காக? என் சாமி அதெல்லாம் பார்த்துக்கோ, அவரை எடுத்துப்பா அவர் கூட்டு போயிடுவார் என்ன பரலோகத்துக்கு. சரி நீ செஞ்ச பாவம் அதை அவர் மன்னிச்சிடுன்னு சொல்லி மன்னிச்சிடுவார். இதில் தான் வந்து நீதி இல்லை. இதில் என்ன இல்லை? நீதி இல்லை, கிரயம் செலுத்தப்படலை. புரியுதுங்களா? ஆனால் இயேசு நம்முடைய பாவங்களை மன்னித்து நம்மை பரலோகத்தில் ஏற்றுக்கொள்கிறார்னா சும்மா ஏற்றுக்கலைங்க, ஜீவனை கிரயமாக கொடுத்திருக்கிறார், ரத்தத்தை கிரயமாக சிந்தி இருக்கிறாருங்க. இவர் மன்னிச்சு ஏற்றுக்கிறதுக்கும் அவன் மன்னிச்சு ஏற்றுக்கிறேன்னு சொல்றதுக்கு எவ்வளோ டிஃப்ரெண்ட் இருக்குது பாருங்க. எதில் நீதி இருக்குது, எதில் நியாயம் இருக்குது? அதுதான் சொல்றது, ஆண்டுடைய பிள்ளையா இருப்பது பெரிய ஸ்லாக்கியம். கர்த்தரை தெய்வமாக கொண்ட ஜனங்கள் பாக்கியம் உள்ளது. புரியுதுங்களா? நம்ம ஆண்டுடைய பிள்ளைகள், நம்மளாம் அதெல்லாம் புரிஞ்சுக்கணும். சும்மா எப்பவுமே நல்லா ஒரு விசுவாசமாக ஃபெய்த்தாக இருக்கணும். சும்மா வந்து ஏதோ சர்ச்சுக்கு வந்தோம் போனோம் கோனோம் அப்படியே அழுதுக்குன்னு பரதாபமெல்லாம் இருக்கக்கூடாது. நல்லா உங்க ஃபஸ்ட்டு நீங்கள் இதில் வளருங்க. நான் நீதிமான், நான் நீதிமான், நான் நீதிமான் 1000 முறை சொல்லுங்க. பிசாஸ் பாருங்க, நீங்கள் நீதிமான் சொல்லி பார்த்தீங்கன்னா முதல்ல 4 பேர் அனுப்புவான் வெள்ளை புடவை கட்டிக்கின்னு. அவங்க நம்பாளுங்க தான். ஆமாம், சிம்சோன் சொன்னார், என் கிடாரியை கொண்டு என்னை உழாது இருந்தால் என்கிட்ட நீங்கள் என்ன பண்ணியிருக்க கூடாது? அந்த விடுகதைக்கு பதிலே வாங்கி இருக்க முடியாது. அதுபோல் பிசாசு யாரை கொண்டு உழுவான்? நம்ம கிடாரியை வச்சு தான் நம்மளை உழுவான். நம்ம கிடாரி தான் வெள்ளை புடவை கட்டின்னு வரோம், வந்து சொல்லும் உன் வாழ்க்கையில் இவ்வளோ பிரச்சனை இருக்குதே, காரணம் என்ன தெரியுமா? உன்னுடைய பாவங்கள், உன்னுடைய அப்பாவுடைய பாவம், உன்னுடைய தாயுடைய பாவம், உன்னுடைய பாட்டனுடைய பாவம், உன் பாட்டியுடைய பாவம். யாருக்கு தெரியும்? அதுக்கும் முன்னாடி கூட இருக்கலாம். இப்படியே சொல்லின்னு வெள்ளை புடவை கட்டின்னு வந்து உக்காரோம். நான் ஒரு ஜெபம் பண்ணுறேன் சகோதரியன்னும். இது மாதிரி இடத்துலலாம் தயவு செஞ்சு போய் உக்காராதீங்க. இது மாதிரி ஐக்கியம் உங்களை வாழ வைக்காது, உங்களை சாகடிச்சிடும். இது போல் ஐக்கியம் உங்களை வாழ வைக்காது, சாகடிச்சிடும். கொஞ்சம் கொஞ்சமாக உங்களுக்கு என்ன மனநிலையை உண்டாக்கிடுவாங்க தெரியுங்களா? நான் ஒரு பாவி, நீ ஒரு பாவி அப்படின்ற மாதிரி ஆகிடும். எல்லாம் அப்படி ஆகிடும். அவங்க ஜெபம் பண்ணும்போது பாவி ஆகிய சகோதரிக்காக ஜெபிக்கிறேன், நீங்கள் ஜெபம் பண்ணும்போது பாவி ஆகிய சகோதரிக்காக நான் ஜெபிக்கிறேன். அவ்வளோதான். இப்படி வந்துட்டீங்கன்னா ஆண்டவர்கிட்ட நீங்கள் எத்தனை மணிக்கு எழுச்சி ஜெபம் பண்ணாலும் ஒன்றும் நடக்காது, விசுவாசம் வேலை செய்யாது. ஏன்னா பாவிக்கு தேவன் செவி கொடுப்பது இல்லை, பாவிகளுடைய ஜபங்களுக்கு தேவன் பதில் தருவது இல்லை. நீங்களே ஜபத்தில் போய் நான் பாவின்னு சொல்ற பிறகு எங்கிருந்து பதில் வரும்? வசனம் தானே சொல்லுது, பாவிகளுக்கு தேவன் செவி கொடுப்பது இல்லை. அப்போ நானே போய் ஜபத்தில் போய் நான் ஒரு பாவி வந்திருக்கிறேன், ரிஜெக்ட் ஆயிடுச்சு. ஆன்சர் இஸ் ரிஜெக்டட். ஏடிஎம்ல காசு எடுக்க போறீங்க, கரெக்டாக பின்னு போடணும். உங்கள் பின்னு என்ன, பின் நம்பர் என்ன, 1 2 3 4 அப்படின்னா கரெக்டாக 1 2 3 4 போடணும். ஆமாம், மாற்றி போடுங்க, அதே நம்பர் தான். 1 3 2 4 சார், 4 நம்பர் நான் கரெக்டாக போட்டுக்கிறேன் சார், நம்பர் இருக்குது சார், ஆனால் மாற்றி போட்டீங்க சார், பைசா வருமா? வரவே வராது. உள்ள பைசா தான் இருக்கும், ஆனால் வராது. அப்படியே தான் நீங்கள் ஜெபிக்கும் பொழுது உங்களுடைய உள்ளத்தில் ஆழத்தில் என்ன மனநிலையில் இருக்கிறீங்க, என்ன மனநிலையில் இருக்கிறீங்க? நான் ஒரு நீதிமான், நான் தேவனுடைய பிள்ளை, நான் தேவனால் பரிசுத்தமாக்கப்பட்டவன் அப்படின்ற மனநிலையில் இருந்தீங்கன்னா உங்கள் ஜெபத்துக்கு பதில் உண்டு, நீங்கள் நல்லா இருப்பீங்க.
நீங்கள் இப்போ செய்கிற சின்ன சின்ன பாவ செயலாம் நீங்கள் செய்யவே மாட்டீங்க. அதுவே உங்களை விட்டு ஓடிடும். நீங்கள் அதை துரத்த வேணாங்க. நீங்கள் 4 முறை நான் இயேசுவின் ரத்தத்தினால் கழுவப்பட்ட நீதிமான், நான் இயேசுவின் ரத்தத்தினால் பரிசுத்தமாக்கப்பட்ட பரிசுத்தவான், நான் தேவனுடைய பிள்ளை நீங்கள் 4 முறை சொல்ல 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 இதெல்லாம் நீங்கள் இந்த பாவத்தை எப்படியாவது விட்டுடலான்னு பார்க்குறேன் பாஸ்டர், இந்த பழக்கத்தை விட்டுடலாம் பாஸ்டர் நினைக்கிறேன் பாஸ்டர். இதுக்காக ஒரு 3 நாள் உபவாசம் இருந்து, நீங்களும் 3 நாள் இருக்க, நானும் 3 நாள் இருக்கிறேன், கடின உபவாசம் இருந்து விட்டுடலாம் பாஸ்டர். ஒரே ஒரு நாள் விடுவீங்க, 4ஆவது நாள் 3 நாள் உபவாசம் இருந்து 4ஆவது நாள் செய்ய மாட்டீங்க, 5ஆவது நாள் போய் நின்றுடுவீங்க டாஸ் மார்க்கெட்டில். முடியாது. ஆனால் நான் ஒரு நீதிமான், நான் இயேசுவின் ரத்தத்தினாலே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே நான் பரிசுத்தமாக்கப்பட்டிருக்கிறேன், பிள்ளையாகப்பட்டிருக்கிறேன், நீதிமானாய் மாற்றப்பட்டிருக்கின்றது நல்லா உங்களுக்குள்ள ஊறிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன். உங்களை எடுத்துன்னு போய் பாவத்திலேயே போட்டால் கூட நீங்கள் அதில் டபால்னு எரிஞ்சு ஓடியாந்துருவீங்க. ஏன்னா உள்ள ஏர் ஃபுல்லாக இருக்குது. பலூனில் ஏர் நிரப்பாத பலூனை எடுத்துகிட்டு போய் சாக்கெட்டில் போட்டிங்கன்னா அது உள்ளே போயிடும். ஏர் நிரப்பின பலூனை எடுத்துகிட்டு போய் சாக்கெட்டில் போட்டால் எவ்வளோ அடி ஆழத்தில் எடுத்து போய் வச்சாலும் என்ன பண்ணுறோம், மேலே மிதக்கும், வந்துடும் மேலே. அப்போ உள்ள ஏர் இருக்கணுங்க. ஏர் இல்லைன்னா கேர் ஆகிடுவீங்க. யார் இருக்கணும் உள்ள? என்ன யார் இருக்கணும்? நான் ஒரு நீதிமான், நான் ஒரு நீதிமான், தேவனுடைய பிள்ளை, நான் இயேசுவின் ரத்தத்தினால் பரிசுத்தமாக்கப்பட்டவன். அவன் சொல்லுவான், நீ என்ன யோகியமா, நீ என்னென்னலாம் செஞ்சிருக்கிற. பிசாசு அப்படிதான் பேசுவான். நீ என்ன செய்யறன்னு பேச மாட்டான். நீ என்னென்னலாம் செஞ்ச எனக்கு தெரியாதாடா, அப்படிதான் பேசுவா. நம்ம 2 பேர் சேர்ந்து என்னடா செஞ்சோம் நம்மளுக்கு தெரியாதாடா. என்னடா இன்னைக்கு பெருசா நீதிமான் பரிசுத்தவான் சொல்லி பேசுற அப்படின்னுமா. பிசாசு இல்லைன்னா உடனே நீங்க உச்சி குட்டி ஆமாமா அப்படின்னு டக்குன்னு விடப்பட்டா ஊக்கு போட்டா, உங்களுக்கு ஊக்க போட்டு இழுக்க ஆரம்பிச்சிருவான். என்ன இரு, நீ சர்ச்சில் போய் சொல்லிக்கோ, ஆனால் நம்ம கிட்ட எல்லாம் என்ன பண்ணக்கூடாது, பேசக்கூடாது. என்ன நீ ஒரு பாவி, நான் ஒரு பாவி, எனக்கு தெரியும் உனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லி இழுத்துருவான். அதில் தான் கேர்ஃபுல்லாக இருக்கணும். நம்ம எப்பயுமே சொல்லணும், சாக்கடையிலே இருந்தால் கூட சொல்லணும், நான் கழுவப்பட்டவன். அல்லேலூயா. பன்னி தின்கிற தவிட்டை தின்று கொண்டு பன்னி கூட இருந்தான். ஆனால் எதை நினைச்சான் தெரியுமா? அப்பாவை நினைச்சான், அவருடைய பிள்ளை நினைச்சான். என்ன நினைச்சான்? அப்பா நினைச்சான், அப்பாவை நினைச்சான், அப்பாவுடைய பிள்ளை நானும் நினைச்சான். அங்கேருந்து வெளில வந்துட்டான். ஆனால் அவன் அப்பாவையும் நினைக்கலன்னு வச்சுக்கோங்க, அவருடைய பிள்ளை நானும் நினைக்கலன்னு வச்சுக்கோங்க, இவன் எங்கே தான் இருந்திருப்பான்? பன்னியோட பன்னியாவே வாழ்ந்து முடிச்சிருப்பான் கதையை. பாருங்க, அவனுடைய எண்ணம் இல்லை, நான் ஒரு நீதிமான், நான் இயேசுவின் ரத்தத்தினால் கழுவப்பட்ட நீதிமான், நான் இயேசுவின் ரத்தத்தினால் கழுவப்பட்டு பரிசுத்தமாக்கப்பட்டிருக்கிற பரிசுத்தவான், நான் இயேசுவின் ரத்தத்தினால் மீட்கப்பட்டு புது சிருஷ்டியாக்கப்பட்டிருக்கிற தேவனுடைய பிள்ளை அப்படின்ற ஒரு எண்ணம் இருந்தால் தான் நீங்கள் ஆண்டவருக்காக நல்லா இருக்க முடியும். அல்லேலூயா, அல்லேலூயா. எச்சரிக்கையா இருங்க. பக்கத்து வீட்டில் நடக்கிற ஜப கூட்டம், எது வீட்டில் நடக்கிற ஜப கூட்டம், மேலுக்கு வீட்டில் நடக்கிற ஜப கூட்டம், கீழ் வீட்டில் நடக்கிற ஜப கூட்டம் எல்லாம் கொடுத்துக்கும் கூப்பிடுவாங்க. எங்கே ஜப கொடுத்துக்குவா, எங்கே ஜப கொடுத்துவா. எது கூப்பிட்றான்? எது கூப்பிட்றான்? கொக்கி போட்டு உன்னை பாவின்னு ஒரு சீல் போட்டு அனுப்புறதுக்கு தான், வேற ஒன்றும் கிடையாது. உங்களுக்கு கடைசியில் என்ன போட்டு அனுப்புவான்? சீலை போட்டு அனுப்புவான். நீ யாரு? பாவி, ஜாக்கிரத. வாரம் வாரம் ஞாயிற்றுக்கிழமை இங்கே கேட்குறது, அங்கே போய் பாவின்னு கேட்குறது. ஆண்டவர் சொல்கிறாரு, நீ ஒன்று அனலாயிரு, இல்லைன்னா குளிராயிரு. ஒன்று இந்த உபதேசத்தை கேட்டு இதில் ஒழுங்காயிரு, இல்லைன்னா அதை கேட்டு அதில் ஒழுங்காயிரு. இப்படி 2 கட்டானா இருக்காத. ஆற்றுல ஒரு கால், சேத்துல ஒரு கால் நடக்காது. நான் சொல்கிறேன், உங்களுக்கு நல்ல ஆலோசனை சொல்கிறேன். ஆண்டவர் சொன்னார், உனக்கு முன்னாடி 2 வழி வச்சிருக்கிறேன். ஜீவனுக்கு போகிற வழியை வச்சிருக்கிறேன், மரணத்துக்கு போகிற வழியும் வச்சிருக்கிறேன் சொல்லிட்டு, இப்போ இதில் 2த்துல எதை செலக்ட் பண்ணோம்? கொஸ்டின் அனுப்பிட்டாரு. இப்போ என்ன பண்ணிட்டாருன்னா ஆன்சரையும் அவுட் பண்ணிட்டாரு. ஆன்சரையும் அவுட் பண்ணிட்டார், ப்ராக்கெட்டில் போட்டு கொடுத்துட்டாரு. நீ ஜீவனுக்கு போகிற வழியை தெரிந்து கொள். அதான் ஆன்சர், கரெக்டான ஆன்சர்ட்டு. எப்படி யோசிச்சு பாருங்க. ஆண்டவர் அது போல் ஆண்டவர். அதனால் நீங்கள் சந்தோஷமாக இருங்க, ஆண்டோடைய பிள்ளையாக இருக்கிறீங்க. நான் சொல்கிறேன், நிச்சயமாக உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் விட முடியாதுன்னு நினைக்கிற சில குணங்களை, சில பழக்க வழக்கங்களை பரிசுத்தானவர் உங்களுக்குள்ளே இருந்து அதையெல்லாம் ஜெயித்து வர உங்களுக்கு கிருபையாக உதவி செய்வார். ஏன்னா நீங்கள் ஏற்கனவே இயேசுவின் ரத்தத்தினால் அதையெல்லாம் ஜெயித்து இருக்கிறீங்க. இயேசுவின் ரத்தத்தினால் அந்த தன்மைகளிலிருந்து விடுதலையாக்கப்பட்டிருக்கிறீங்க. ஆமென்.
நீங்கள் அதை புரிந்து கொள்ளுங்கள். கர்த்தர் உங்களை ஆஸ்வதிப்பார். நம்ம எல்லாரும் எழுந்து நிற்போம், நாம் ஜெபிக்கலாம். ஸ்தோத்திரம் ஆண்டவரே, இந்த நாளிலும் கூட நாங்கள் நியாயப்பிரமாணம் எங்களை நீதிமான் ஆக்குகிறது இல்லை என்றும், ஆண்டவரே எங்களுடைய பாவங்களை ஆண்டவரே எங்களுக்கு நாங்கள் அறியாததையும் எங்களுக்கு தெரியாததையும் கூட எங்களுக்கு வெளிப்படுத்துகிறது நியாயப்பிரமாணம் என்று பார்த்தோம். அதே சமயம் இயேசு கிறிஸ்து மூலமாய் உண்டான சத்தியமும் கிருபையும் ஆண்டவரே எங்களை நீதிமான்களாய் மாற்றி, எங்களை பரிசுத்தவான்களாய் மாற்றி, உடைய பிள்ளைகளாக மாற்றி எங்களை வாழ வைத்து கொண்டு இருக்கிறது என்பதை நாங்கள் கற்றுக்கொண்டோம். ஆண்டவரே, நாங்கள் உடைய பிள்ளைகளாக இருக்க விரும்புகிறோம். அப்பா, இயேசுவின் ரத்தத்தினால் கழுவப்பட்ட நீதிமான்கள் என்று சொல்ல விரும்புகிறோம். ஆண்டவரே, நாங்கள் இயேசுவின் ரத்தத்தினால் கழுவப்பட்டு பரிசுத்தமாக்கப்பட்ட அப்பா, நாங்கள் பரிசுத்தவான்கள் என்று இயேசுவின் நாமத்தினால அறிக்கை பண்ண விரும்புகிறோம். ஆண்டவரே, இதுதான் எங்களுடைய தன்மை, இதுதான் எங்களுடைய அடையாளம் என்று இயேசுவின் நாமத்தில் சொல்லுகிறோம். ஆண்டவரே, இந்த வார்த்தைகளை கேட்ட ஆண்டவரே ஆன்லைனில் கேட்ட பிள்ளைகளை கூட கர்த்தர் ஆசீர்வதிங்க. அவனுடைய உள்ளங்களில் கூட இயேசுவின் நாமத்தினால் இந்த சத்தியம் விதைக்கப்படட்டும். ஆண்டவரே, இதை கேட்ட நேரில் கேட்ட பிள்ளைகளுடைய உள்ளங்களில் கூட இந்த சத்தியங்கள் விதைக்கப்படட்டும். ஆண்டவரே, எல்லா விதமான ஆண்டவரே உமக்கு பிரியமில்லாத செயல்கள் எல்லாம் இந்த பிள்ளைகளை விட்டு இயேசுவின் நாமத்தில் விலகி போகட்டும். வெளிச்சம் வரும்பொழுது இருள் விலகி போகிறது என்று வேதத்தில் வாசிக்கிறோம். ஆண்டவரே, அப்படி போல நல்ல வெளிச்சங்கள் வரும்போது இருள்கள் எல்லாம் விலகி போகட்டும். தொடர்ந்து ஆண்டவரே, இன்னும் கூட நம்முடைய பிள்ளைகள் ஒவ்வொருத்தரும் உமக்கு பிரியமான செயல்களை செய்து, உமக்கு பிரியமான வழியில் நடந்து, ஆண்டவரே உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்த கர்த்தருடைய கிருபை ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் இயேசுவின் நாமத்தில் உண்டாகட்டும். தொடர்ந்து அப்பா, இந்த நாளின் வார்த்தைகளை பரிசுத்தவான்களே நீர் ஆசீர்வதித்து எங்களுக்கு வெளிப்படுத்தினபடியால் நன்றி. மகிமைகளை உமக்கு செலுத்துகிறோம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஜெபிக்கிறோம், நன்றி செலுத்துகிறோம் நல்ல பிதாவே, ஆமேன். நாத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுவலுமே அவர் பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. நாத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் உங்களை எல்லாரையும் ஆஸ்வதிப்பார். காட் பிளஸ் யூ, காட் பிளஸ் யூ.